அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த தங்கம் விலை வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா 1.25 லட்சம் ஏன் 1.5 லட்சம் வரையும் வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு வந்து தங்கம் விலை ஏறத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகநிலையும் ஒரு காரணம். பெண்களுக்கு நகை மேலே இருக்கிற ஒரு ஆசையும் காரணம். ஏன்னா பெண்கள்னாலே நகை கம்பல்சரியாக வேணும் இல்லையா? பெண்கள் எந்த பெண்களுக்கு தான் வந்து நகை பிடிக்காமல் இருக்குது? எல்லா பெண்களுக்கும் நகை பிடிக்கும். அதை தவிர ஒரு கல்யாணம், ஒரு ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் வந்து தங்கத்தை தான் வந்து ஒரு கொடுக்கறத ஒரு பெருமையாக வச்சுட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட தங்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா யாருமே வாங்க முடியாத நிலமையில், வாங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஏழை மக்களுக்கு ஒரு எட்டாக்கனியாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து 1.25 லட்சம் 1.5 லட்சத்துக்கு போய்கிட்டே இருக்குது. இது கிரகநிலையும் காரணமானா? ஆமாம், கிரகநிலையும் ஒரு காரணம்தான். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது குரு பகவான் வந்து பொன்னவன் அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது. அவர் வந்து இப்போ வந்து மிதுனத்தில் இருக்கார். கோச்சார பலனில் வந்து மிதுனத்தில் இருக்கார். அடுத்தது கடகத்தில் வருவார். இப்போது கடகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இப்போ ஏறி இறங்கின்ட்டுருக்கு. கடகத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு உச்சத்தில் தான் இருக்கும் தங்கத்தோட விலை. ஏன்னு கேட்டால் குரு வந்து கடகத்தில் வந்து உச்சமாறார். அதனால் வந்து கடகத்தில் குரு வரும்போது தங்கத்தோட விலை அதிகமாக தான் ஆகிட்டுருக்கும். அது கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இல்லை. கம்மியாகும். எப்போ கம்மியாகும்னா கடகத்துலேருந்து முடிஞ்சு வெளியில் வரும்போது அடுத்த இதுக்கு சிம்மம், கன்னி, துலாம்னு ஒவ்வொரு இதுக்காக வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஆனால் கடகத்தில் இருக்க வரையும் தங்கம் வந்து உச்சத்துக்கு தான் போயின்ட்டுருக்கும். இது வந்து கண்டிப்பாக நடக்கும். இது ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து கடகத்தில் வரும்போது உச்சமாறுதும், அதுக்கப்புறமா ஒவ்வொன்றுத்தில் சிம்மம், கன்னின்னு வந்து மகரத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா அது மகரத்தில் வந்து குரு நீச்சமாகார். அப்போது கம்மியாகும் தங்கம். நீங்கள் வேணால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி கடகத்தில் குரு இருந்தபோது இப்போ வந்து 2026 வரப்போகுது இல்லையா? மே மாதம் வருது. அப்போது கடகத்துலேருந்து ஒரு 1.25 வருஷம் வரையும் இருப்பார் அவர் அங்கே கடகத்தில் தான். அதுக்கப்புறமா கன்னியில், அதாவது சிம்மம், கன்னின்னு அடுத்தடுத்த இடத்துக்கு போவார். அப்படி போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஆனால் கடகத்தில் இருக்கும்போது கடகத்தில் குரு உச்சன்றதுனால அந்த இடத்துல வந்து எப்பயுமே தங்கத்தோட விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்க்கும்போது அதாவது கோச்சார பலன் சொல்லிட்டு போடுங்க. ஒரு குரு வேறு டைமில் இருக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து இப்படி தான் நடக்கிறது. கடகத்துலேருந்து மாறி ஒவ்வொன்றுக்கு மாறி வரும்போது தங்கத்தோட விலை ஏறுறதும் இறங்கும் கண்டிப்பாக இருக்கும். கடகத்தில் இருக்கும்போது உச்சத்தில் தான் இருக்கும். அதுக்கப்புறமா அது மகரத்தில் வரும்போது கண்டிப்பாக ரொம்ப கம்மியாயிடும். ஏன்னா கடகத்துலேருந்து சிம்மம், கன்னின்னு ஒவ்வொன்றா வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக விலை கம்மியாகிட்டு வரும். மகரத்தில் வரும்போது ரொம்பவே வந்து கம்மியாகும். இதை நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கம்மியாகிறதுனா என்ன ஆகும்னா, இப்போ வந்து 2 லட்சத்தை தொடும்போது அந்த இடத்துல வரும்போது 1 லட்சத்துக்கிட்ட வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. 1 லட்சம் கண்டிப்பாக வருமானா தெரியாது. ஆனால் கம்மியாகிட்டு கண்டிப்பாக வரும். அப்போ மகரத்துக்கு எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஆகும். ஏன்னா ஒரு ராசியில் வந்து 1.25 வருஷம் அவர் பயணிப்பார். திருப்பி மகரத்துக்கு வரத்துக்கு ஆகும், கொஞ்ச நாள் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 6, 7, 8 வருஷத்துக்கிட்ட ஆகும். அந்த 8 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது தங்கத்தோட விலை இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் நல்லாவே கம்மியாக இருக்கும். இந்த தங்கத்தில் முதலீடு செய்கிறவங்க இப்போ செய்யலாமா வேண்டாமான்னா இப்போ செய்யுங்க. அதாவது கடகத்தில் வரும்போது எப்பயுமே உச்சத்தில் தான் இருக்கும். முடிஞ்சவங்க வாங்கிங்க, இல்லைன்னா அதுக்கப்புறம் கம்மியாகிட்டு வரும்போது வாங்கலாம். தங்கத்தோட விலை எப்பயுமே இன்றைக்கி நேற்று இல்லை, என்றைக்குமே அது ஏற்றம் குறைவாக இருக்க தான் இருக்குது. நம்ம அதை வாங்கி இப்போ கம்மியாகும் போது பார்த்து வாங்கி வச்சுருந்தீங்கன்னா யூஸ் ஆகும். இருந்தாலும் மகரத்துக்கு வரும்போது நல்லாவே கம்மியாகும். தங்க விலை ஜாஸ்தி ஆகிடுச்சேன்னு வாங்காமல் இருக்க முடியாது. ஆனால் அந்த இப்போ சூழ்நிலையை பொறுத்து நம்ம தங்கத்தை வாங்கி வச்சுக்கணும். இப்போ கிரக நிலையினால் தங்கம் ஏறுதானா? ஆமாம், கிரக நிலையினால தான் இப்போது இந்த தங்கம் ஏறுது. இதை நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த மாதிரி வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய.